Hi friends, welcome to SRIS Academy. நம்மளோட வியூவர் வந்து 10th ஜியோகிராஃபி வீடியோ வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் 10th ஜியோகிராஃபியில் இருக்க வடக்கு மலைகள் ஹிமாலயாஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோ உங்களுக்காக வாங்க படிக்கலாம். இந்தியாவோட இயற்கை அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரும் பிரிவாக வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? வடக்கு மலைகள்னும், சமவெளிகள் அப்படின்னும், பீடபூமிகள்னும், கடற்கரை சமவெளிகள் அப்படின்னும், தீவுகள் அப்படின்னும் ஒரு 5 பெரும் பிரிவுகளாக வந்து இந்தியாவை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? நம்ம இதில் பார்க்க போகிற டாபிக் வந்து வடக்கு மலைகள். அதை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் வடக்கு மலைகள்ங்கிறது வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பற்றின அறிமுகம். இதுதான் வந்து அந்த வடக்கு மலைகள். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வடக்கு மலைகள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு இமேஜை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கும், இப்போ ஜென்ரலாக ஒரு மூவி போனோம்னா நமக்கு ஈஸியாக அது ஞாபகம் இருக்குல்ல, எப்போ கேட்டாலுமே எப்போ பார்த்தாலுமே அதில் இருக்க சீன்ஸ் கூட நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி பிரெயினுக்கு கொடுக்குற இன்புட் வந்து நிறைய இமேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை மறக்கவே மறக்காது. ஓகேவா? சரி, இமயமலைகள். இமயமலைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இளமையான மலை. ஓகேவா? ரீசெண்ட் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இது உருவாகியிருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மடிப்பு மலைகளாக உருவாகியிருக்கும். ஓகேவா? உலகத்திலே இளமையான மடிப்பு மலைகளாக எது இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இமயமலைகள் தான் சொல்லணும். ஓகேவா? இதுதான் இமயமலையோட பரவல். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து இந்த பக்கத்தில் சிந்து பள்ளத்தாக்கு, அங்கேருந்து இந்த பக்கம் உங்களுக்கு அஸ்ஸாம் வரைக்குமே இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இமயமலையோட பரவல். இந்த ஹைட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். போக போக இந்த ஹைட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது அந்த மலைகளோட உயரம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தா தான் சிந்து பள்ளத்தாக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிழக்கில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் ஒரு 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. ஓகேவா? அகலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சைடில் ஒரு 500 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். இங்கே வந்து அகலமாக. ஓகேவா? இங்கே அகலமாக அப்படியே போக போக அகலம் குறைஞ்ச மாதிரி. ஓகேவா? இங்கே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்ட்டு வந்து இருக்குது அகலம். இது ஜென்ரலாக பார்த்தது. ஓகேவா? பாமீர் முடிச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாமீர் நாட் போட்டிருக்காங்களே, இதான் வந்து பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு என்ன சொல்லுவாங்க? உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கிற பகுதியாக இருக்குது. ஓகேவா? இந்த பாமீர் முடிச்சுல இருந்து இமயமலையை பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நோக்கி வில் போன்ற வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை தானே ஒரு கீழ்நோக்கிய வில் போன்ற வடிவத்தில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹிமாலயா அப்படின்னா சமஸ்கிருத சொல்ல இருந்தா வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனி உறைவிடம்னு அர்த்தம். இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹிமாலயாங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல், அதுக்கு பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இமயமலை இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு 3 பெரும் பிரிவுகளாக ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. ஓகேவா? டிரான்ஸ் இமயமலைகள், இல்லைன்னா மேற்கு வெஸ்டர்னா மேற்கு இமயமலைகள் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது இமயமலைகள் ஹிமாலயாஸ், இல்லை சென்ட்ரல் மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலைகள் இல்லைன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். ஓகேவா? அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இங்கே மேப்பில் பாருங்க. இங்கெல்லாம் வந்து இந்த லைட் கிரீன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னது? மேற்கு வெஸ்டர்ன் மேற்கு. சென்ட்ரல்லாம் வந்து மத்திய இமயமலைகள், பூர்வாஞ்சல் ஈஸ்டர்ன் கிழக்கு இமயமலைகள். ஓகேவா? இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடர்னு இருக்கு. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தது அந்த 3 டாபிக் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் இமயமலைன்னு பார்த்தோம் இல்லையா, மேற்கு இமயமலைகள். இந்த மேற்கு இமயமலைகள் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் பீடபூமிலையும் இருக்கும், ஜம்மு காஷ்மீர்லையும் இருக்கும். அதனால தான் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா மேற்கு கிழக்கு எல்லையில் 40 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 225 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்குது. ஓகேவா?
இந்த மேற்கு கிழக்கு எல்லைகள்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் இந்த சென்டரில் வந்து அகலம் கூட இங்கே கம்மி. ஓகேவா, ஒரு 40 கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு 225 கிலோமீட்டர் இருக்குது, திரும்ப ஒரு 40 கிலோமீட்டருக்கு இருக்குது. புரிஞ்சா? இது டிரான்ஸ் இமயமலைகளை பற்றினது. ஓகே, அதை திபெத்தியன் மலைகள்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ் மலைகளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷியரி கிரானைட் பாறைகள் இருக்குது இந்த மலைகளில். ஓகேவா, உருமாறிய பாறை படிமங்களாக இந்த மலை இருக்கு. இந்த மலையில் வர மலை தொடர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஷ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இந்த மலைத்தொடர்கள்லாம் வந்து டிரான்ஸ் மலைகளில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைலாஷ் மலைத்தொடர், ஜூம் பண்ணுறேன், லடாக் மலைத்தொடர், ஜஷ்கர் மலைத்தொடர், இது காரகோரம், இங்கே கைலாஷ். ஸோ இதெல்லாம் வந்து என்னது டிரான்ஸ் மலைத்தொடர். ஓகேவா, புரிஞ்சா? டிரான்ஸ் மலைத்தொடர்னா என்னென்னு பார்த்தோம், திபெத்தியன் மலைத்தொடர்னு பார்த்தோம். இது வந்து அகலம் வந்து இங்கே 40 இருக்கும், சென்டரில் வந்து ஒரு 225 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது, அப்புறம் திரும்ப ஒரு 40 இருக்குது, கிழக்கு மேற்கு சைடில் 40 இருக்குது. ஓகேவா, இதில் இருக்க மலைத்தொடர்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து என்னது இமயமலை, ஹிமாலயாஸ் இல்லைன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ், மத்திய இமயமலைன்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த வடக்கு மலைகள்லேயே பெரிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிமாலயா தான் வந்து பெருசு, எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதில் ஹிமாலயா தான் வந்து என்னது பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு இளம் மடிப்பு மலைகள். ஏன்னா இது ரீசெண்டாக தான் வந்து உருவாச்சு நம்ம இமயமலைங்கிறது. ரீசெண்ட்னா பல மில்லியன் வருடங்கள் தான், மற்ற மலைகளை கம்பேர் பண்ணுறப்போ இது ரீசெண்டாக உருவானது. ஓகேவா, அதான் இளம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஹிமாலயாஸ் உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்னன்னா கண்டத்தட்டு நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூமியில் இந்த எல்லா கண்டங்கள் எல்லாமே வந்து ஒரே பார்ட்டாக இருக்குது. ஓகேவா, இது வந்து யுரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே டெத்திஸ் கடல்னு இருக்குது. டெத்திஸ் கடல் என்ன ஆச்சு அப்படின்னா காலப்போக்கில் வந்து இந்த கண்டங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நகரும். ஓகேவா, வருஷத்துக்கு ஒரு சின்ன மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டங்கள்லாம் என்ன ஆகும், ஒன்றுலேருந்து ஒன்று நகர்ந்து போகுது. ஸோ இப்படி நகர்ந்து போகிற பட்சத்தில் என்ன ஆயிருக்குன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்தியா இருக்குது, இங்கே யுரேஷியா இருக்குது. ஸோ இந்த இந்தியாவும் யுரேஷியாவும் ஒன்று நோக்கி நகர்ந்துருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் டெத்திஸ் கடல் இருக்குது, ஒன்று நோக்கி நகர்ந்துருக்கு. அப்படி நகர்ந்து தான் வந்து இங்கே இந்தியா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல இந்தியா ஃபார்ம் ஆனப்போ இந்த இமேஜில் பாருங்கள். ஸோ இந்தியன் பிளேட்டு வருது, யுரேஷியன் பிளேட் வருது. ஸோ இந்த இடத்துல டெத்திஸ் ஓஷன் வேறு இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று நகர்ந்து அப்படியே மடிப்பு மலைகளா. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்களா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்தியன் பிளேட்டில் ஹைட் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரிஞ்சா? அதன் மூலமாக நமக்கு கிடைச்சது தான் வந்து இந்த ஹிமாலயன். ஓகேவா, நெக்ஸ்ட் அதான் சொல்லியிருப்பாங்க வடக்கு பக்கத்தில் யுரேஷியா இருந்திருக்கும் நிலப்பகுதி, தெற்கு பக்கத்தில் கோண்டுவானா நிலப்பகுதின்னு இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒன்று நோக்கி நகர்ந்து வந்ததுனால டெத்திஸ் கடலில் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக மடிக்கப்பட்டு இமயமலைகள் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இது வந்து பல மலை தொடர்களை உள்ளடக்கியிருக்கு. இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு 3 பார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா உள் இமயமலைகள் இல்லைன்னா ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்களாம், மத்திய இமயமலைகள் ஹிமாச்சல், வெளி இமயமலை ஷிவாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயா உள் இமயமலைகள், லெஸ்ஸர் ஹிமாலயா ஷிவாலிக் அவுட்டர் ஹிமாலயா. அதாவது இது வந்து எலிவேஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஹைட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஒரு 4000 மீட்டருக்கு இருக்குது ஹைட்டு, இந்த இடத்துல ஒரு 3400லேருந்து 4600 வரைக்கும், இங்கே 1500 to 300 அப்படியே ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா, அதுதான் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உள் இமயமலை அல்லது ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லப்படுற கிரேட்டர் ஹிமாலயாஸ், இதை பற்றின பார்க்க போகிறோம். இந்த உள் இமயமலை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அகலம் நோட் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து மற்றது கம்பேர் பண்ணுறப்ப அகலம் கம்மி தான், ஆனால் அதோட உயரம் வந்து அதிகம். ஓகேவா, 6000 மீட்டர் கிட்ட வந்து உயரம் கொண்டதாக இருக்கு. இதில் தான் வந்து அதாவது மற்ற இமயமலை இருக்கு இல்லையா, லெசர் ஹிமாலயாவும் சிவாலிக் குன்றுகளையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு ரொம்ப கம்மி. இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பனிப்பிரதேசமாக தான் இது இருக்கும். ஓகேவா, அதே போல் இங்கே வந்து சிகரங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஹைட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ சிகரங்கள் வந்து நிறைய இருக்குது. முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டர், கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர், இது ரெண்டும் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 சிகரங்கள், உலகத்திலேயே வந்து 14 சிகரங்கள் வந்து உயரமாக இருக்குன்னு சொன்னால் அதில் 9 சிகரங்கள் வந்து இந்தியாவிலே இருக்குதாமா, இமயமலையிலே இருக்குது. ஓகேவா,
இதில் இந்த எவரெஸ்ட் சிகரம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளம் மற்றும் சிக்கிம்க்கு இடையில இருக்குது. ஓகே, மேப் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எவரெஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜங்கா இங்கே இருக்குது. ஓகேவா, மேப்பை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கும். தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கும் இது. இதில் வந்து எப்போவுமே வந்து ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பனி அதிகமாக இருக்கும்னு, அதனால கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் இருக்குது. ஓகே, உள் இமயமலை பார்த்தாச்சா? அடுத்தது மத்திய இமயமலைகள் அல்லது ஹிமாச்சல். ஃபர்ஸ்ட் ஹிமாத்ரி, அடுத்து ஹிமாச்சல், அடுத்தது சிவாலிக் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் போய் ஹிமாச்சலை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மலைத்தொடர் இமயமலையில். ஓகே, இதோட அகலம் வந்து 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஹிமாத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிலோமீட்டர் இருக்குது. அங்கே வந்து ஹைட் வந்து 6000 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 4500 வரைக்கும் இருக்குது. இந்த மலைகளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாறைகள்லாம் வந்து வெண்கர் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இந்த மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, இதனால் வந்து மண்ணரிப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. மழைப்பொழிவும் இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா, அங்கே மழைப்பொழிவு இல்லைன்னு பார்த்தோம். இதில் ஹிமாத்ரியில். ஓகேவா, ஹிமாச்சலில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது, மண்ணரிப்பு ஏற்படுது. இங்கே வந்து என்னென்ன மலைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்பாஞ்சல், தௌலத்தார், மகாபாரத் இந்த மலைகள்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து கோடை வாழிடங்கள், புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் இதெல்லாமே இருக்குது. ஓகேவா, இது போக கணவாய்கள்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. காரகோரம் வந்து ஜம்மு காஷ்மீரில். ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கைபர் போலன் கணவாய் ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இணைக்கிறது. இது பாகிஸ்தானில் இருக்க போலன். ஓகேவா, இந்த கைபர் போலன் வழியாக தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய பேர் படையெடுத்து வந்திருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஃபைன், ஹிமாத்ரி பார்த்துட்டோம், ஹிமாச்சல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சிவாலிக் பார்க்கலாம். இந்த சிவாலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து அஸ்ஸாம் வரைக்கும் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்காது. ஓகேவா, தொடர்ச்சியற்ற மலைகளாக இருக்கும். அதே போல் ஆவரேஜ் ஹைட் எவ்வளோனா 1000 மீட்டர்ஸ் தான் இருக்குது. வேறு என்ன சொல்ல, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு பக்கத்தில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்குது. இங்கே போக போக அகலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா, இங்கே 50 கிலோமீட்டர் இருக்குது, இங்கே 10 கிலோமீட்டர் தான் வந்து அகலம் இருக்குது. நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கிழக்கு பகுதியில் வந்து இந்த மலைகள், சிவாலிக் மலைகளை வந்து கிழக்கு பகுதியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூவர்ஸ்னு சொல்கிறாங்க. மேற்கு பகுதியில் வந்து டியூன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே குடியிருப்புகளுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிரான்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹிமாலயா பார்த்தோம், இப்போ பூர்வாஞ்சல். ஓகேவா, பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது? இது கிழக்கு பக்கமாக இருக்கிறது. ஓகேவா, மேப்பில் ஒரு பார்த்துடலாமா? இந்த மேப்பில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பூர்வாஞ்சல் எங்கே இருக்குது நோட் பண்ணிங்களா? பூர்வாஞ்சல். ஓகேவா, கிழக்கு மலைகள். ஃபஸ்ட்டு டிரான்ஸ் மேற்கு, அடுத்து ஹிமாலயா சென்ட்ரல், அடுத்தது பூர்வாஞ்சல் கிழக்கு மலைகள். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பூர்வாஞ்சல்ங்கிறது ஒரு கிழக்கு கிளை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மியான்மருக்கும் மற்றும் இந்தியாவுக்கு இடைப்பட்ட எல்லையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து குன்றுகளாக நிறைய இருக்கும். ஓகேவா, என்னென்ன குன்றுகள்? டாஃப்லா, ஃபோர்மிஸ்மி, இந்த மாதிரி குன்றுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இமயமலையோட முக்கியத்துவம் என்ன? இந்த இமயமலை பற்றி பார்த்துட்டோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். டிரான்ஸ் மேற்கு மலைகள், ஹிமாலயா, அதுக்கு அடுத்தது பூர்வாஞ்சல். இதெல்லாம் வந்து 3 போர்ஷன் பார்த்தோம். அதுலேயும் ஹிமாலயாவில் இன்னும் 3 பிரிச்சிருப்பாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயா, சிவாலிக்னு பிரிச்சிருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த இமயமலைக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து இந்தியாவுக்கு அதிக கனமழை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இந்த இமயமலைகள் தான். ஓகேவா, அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய இயற்கை அரணா ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஓகேவா, எதிரி நாடுகள்லேருந்து வரதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த இமயமலைகள் தான். அதே மாதிரி வற்றாத நதிகளோட பிறப்பிடமாக இருக்குது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த மாதிரி நிறைய ஆறுகள் வந்து இமயமலையில் தான் தோன்றுது. அதே மாதிரி இது அழகாக இருக்கிறதுக்கு காரணமாக, அழகுனா இயற்கை அழகாக இருக்கிறதுக்கு காரணமாக சுற்றுலா வந்து பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் பல கோடை வாழிடங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது போக புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் இதெல்லாமே இந்த இமயமலைகளில் அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி வனப்பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுற தொழிலகங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே மூலப்பொருட்களை கொடுக்குது இந்த இமயமலை. மத்திய ஆசியாவில் வீசுகிற அந்த கடும் குளிர் காற்றை வந்து தடுத்து இந்தியாவை குளிர்லேருந்து பாதுகாக்குது. ஆக மொத்தத்தில் இமயமலைங்கிறது ஒரு பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றதாக விளங்குது. ஓகேவா? இமயமலைகள், வடக்கு மலைகள், அந்த டாபிக் தான் வந்து நம்ம இதில் பார்த்தோம். அதில் இமயமலைகள் ஒன்று, பகுதி வந்து வடக்கு மலைகள் இமயமலையாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதுலேயே வந்து நிறைய சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே பீடபூமிகள், சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.